அரசாங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். குறிப்பாக தாவேகாவுக்கு இருந்த முதல் மாநிலங்களவை உறுப்பினரை காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ்ல யார் போட்டியிட போறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிடறாங்க. யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி? இல்லை, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இதை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ தாவேகா முதல் முறையாக ஒரு அரசு கட்சியாக தொடங்கி 2 ஆண்டுகளில் முதலமைச்சர் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் முறையாக டெல்லிக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு. அப்போ முதல் முறையாக டெல்லிக்கு தாவேகாலேருந்து யார் போவாங்க? ஏன்னா இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? விஜய் அவர்களுடைய படங்களுக்கு முதல் நாளே முதல் ஷோ போய் கஷ்டப்பட்டு படம் பார்த்து டிக்கெட் வாங்கி அதெல்லாம் விற்று இப்படி அதுக்கப்புறமாடி விஜய் மக்கள் இயக்கமாக மாறும்போது சமூக பணிகள்லாம் நிறையா செஞ்சு படிப்படியாக வந்திருப்பாங்க. அப்போ ரொட்டி பிரெட் எல்லாம் கொடுத்து, ஆமாம், ரொட்டி பிரெட் எல்லாம் கொடுத்து அப்படியே மேலே வந்திருப்பாங்க. அப்படி அதுலேருந்து யாரை அவர் டெல்லிக்கு அனுப்ப போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அவருடைய நண்பர்களை எல்லாம் அப்படியே இங்கே தூத்துக்குடியில் இப்படி பல இடங்களில் நண்பர்களை உள்ள நுழைச்சாரோ அதே மாதிரி டெல்லிக்கு கிடைச்ச வாய்ப்பை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். அவர் யார் அப்படின்னா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு நண்பராக இருக்காரு. அவரை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பிட்ஸ்பிலானியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட், IBM இந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் வார்டன் யூனிவர்சிட்டியில் போயிட்டு MBA முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வால் ஸ்ட்ரீட்லையும் வேலை செய்கிறார். அப்படி இருக்கும்போது தான் 2009 காங்கிரஸ் கட்சியோட திரு மன்மோகன் சிங் அவரோட அறிமுகம் கிடைக்குது. பின்னணியில் இருந்து சில வேலைகள்லாம் பார்க்குறாரு. இந்த ஆதார் கார்டு உருவாக்கத்தில் கூட இவர் பின்னணியில் இருந்தார், அந்த டீமில் இருந்தார்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 2017 ராகுல் காந்தி அவர்களுடைய அறிமுகம் கிடைக்குது. அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருடைய வலது கரம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்லித்தான் 2017 நேரடி அரசியலுக்கே உள்ள வந்தாராம். ராகுல் காந்தி அவரோட தேர்தல் வியூகங்கள், இந்த நிபுணங்க அப்படி சொல்றாங்க, இந்த நிபுணர், தேர்தல் நிபுணர் வேலை பார்த்தது இவர் தானா. எப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனார்ல, திட்டத்தை போட்டது, அந்த வாக்கிங் போனதுக்கான மூளையா செயல்பட்டது இவர் தான். அப்புறம் இந்த யூபியில் சகதியில குதிச்சு மீன்லாம் பிடிச்சார்ல, அது இவர் தான். அப்புறம் கேரளாலே அதே மாதிரி மீன் பிடிச்சார். அந்த மாதிரியான திட்டங்கள் உருவாக்கி கொடுத்து இவர் தான். தமிழ்நாட்டில் ஒரு ஃபுட் சேனல் ஒன்று இருக்கு, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு இந்த மட்டன் சமைக்கிறது, சிக்கன் சமைக்கலாம் செய்வாங்க இல்லையா? அவங்கள பிடிச்சி தூய பசும்பாலில் செஞ்ச தயிர் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க பாருங்க. மஷ்ரூம்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்தது இவர் தானா. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிக்கிறாரு, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டிருக்கிறார். திமுக சொல்லிருச்சு கொடுக்கவே முடியாது. ஏன்னா திமுக 2 பேருக்கு மேல தான் காண்டிலே இருந்தாங்க. ஒன்னு ஆதவர்ஜனா, இன்னொன்னு இவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவருக்கு கிடையாது, இதுல இவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பா இருந்தாங்க திமுக. இவங்க கொடுக்கவே முடியாது. அந்த வெஞ்சன்ஸை மனசுலயே வச்சிருந்தார். எனக்கா சீட்டு கொடுக்க விடாம பண்ணிட்ட அப்படின்னு தான் 2025 இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அவரோட பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் 2 மணி நேரம் சந்திச்சு பேசுனது இவர் தான். ரகசிய சந்திப்பு அப்படின்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும்போதே இந்த பக்கம் விஜய் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்துட்டு இருந்தார். இல்லை அதே மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சி அந்த தாவேகாவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிப்பட்டதுக்கு பின்னணியிலேயே இவர் தான் இருந்தார். அப்புறம் எப்படியோ திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனேயுமே அப்படியே லட்டா தூக்கி கொண்டு போய் தாவேகால ஒப்படைச்சதும் இவர் தானா. இவர் தான் பின்னாலிருந்து செயற்பட சொல்றாங்க. அப்படி விஜய் அவர்களோட நண்பராக இருந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தாவேகா தொண்டர்களே ஒரு அளவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க. என்னன்னா நம்மள ஒருத்தர் கிடைக்கும்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி இப்படி கொடுத்துட்றாரு. ஏன்னா இங்க தூத்துக்குடியில் நிற்கிறதுக்கு, தூத்துக்குடியில் செயல்பட்டது யாருமே இல்லையா? தூத்துக்குடியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. திருச்சி கிழக்கில் இவர் நின்றுட்டார், பெரம்பூர்லையும் இவரே நின்றுட்டார். அதே மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் திருவரங்கம் தொகுதியில் வேலை செஞ்ச யாருக்குமே அங்கே சீட்டு கிடையாது. இது மாதிரி பல இடங்களை நம்ம சொல்லலாம். அதில் ஒரு வகையாக இதுவும் ஒன்று சேர்ந்துக்குச்சு. இப்படி தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய STD இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இவர் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு ஒரு குறிப்பாக காரணம்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய பிரச்சனை உருவாக்குனால முக்கியமான பொறுப்பு. ஆமாம், ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ ஒன்று வெளியில் வந்துச்சு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபரோட ஆடியோ. அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில் கொண்டாந்து அப்படியே சேர்க்க வேண்டியவங்கள்கிட்ட சேர்த்து அப்படியே இது போனதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளும் நிறைய பார்த்துருக்கிறார். அதாவது இவருக்கு திமுக மேலே இருந்த வெஞ்சன்ஸ் தான் இப்போ MP சீட்டாக விளைஞ்சு. ஆமாம், அதை நல்லா பயன்படுத்திக்கிறார். எப்படி அந்த பக்கம் இன்னொருத்தருக்கு எப்படி சீட்டு கொடுக்கூடாதுன்னு நின்னாங்களோ அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வெஞ்சன்ஸை அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவரை பற்றி இப்போ இவர் போட்ட ஒரு ட்வீட் இப்போ இன்னொரு பூகம்பத்தை கிளப்பியிருக்குன்னா அடுத்து அதை பற்றி தான் பேசணும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி உருவாயிருக்குன்னு சொல்லி இவர் போட்டிருந்தாரு. அந்த கூட்டணிக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் சத்யராஜ் அவர்களும் வடிவேல் அவர்களும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஆள் கிடைக்காது, ஆட்டத்தில் ஆள் குறையுதுன்னு, நீ யாரு சங்கிலி, நீ தான் என்ன மட்டும் எங்கள் கங்குலி, அப்படி ஆள் பிடிப்பாங்களா?
அந்த மாதிரி இங்கே கூட்டத்தில் வந்து ஒரு கை குறையுது அப்படின்னு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. சரி, நான் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த ஒரு கேமுக்கு மட்டும் நான் வந்து உனக்கு விளாட்றேன் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அந்த டீமுக்கு ஒரு நேம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் தான் அடுத்த ஐபிஎல்ல விளையாட போகிறோம்னா எப்படி இருக்கும். அதாவது சிபிஐ கட்சியோட மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஏங்க அவங்க ஆதரவு கேட்டாங்க, சூழ்நிலை கருதி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஏன்னா இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதை வச்சுட்டு இவர் பேர் வச்சாருன்னா என்னங்க அர்த்தம், இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்னு அவர் பேசுகிறார். இந்த பக்கம் சிபிஎம்லேருந்து மாநில செயலர் திரு சண்முகம் ஐயா அவர் ஒரு பேட்டி, அவர் ரொம்ப கோவப்பட்டார். இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு பேசுற நீ அப்படி ரொம்ப பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கித்தனம். என்ன காரணத்துக்காக நான் ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் இன்னமும் இந்தியா கூட்டணியில தான் தொடர்ந்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அங்கே கண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்குறாரு. ஒருவேளை தாவேகா தலைமை எங்களை வந்து கூட்டணி பேசுறதுக்கு அழைத்தால் பின்பு பேசிக்கலாம், இப்போ அது எங்களை பற்றி அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு. பின்னாடி பேசிக்கலாம் அவர் ஒரு பிட்டை போட்டு வச்சுக்கிட்டாரு. ஆமாம், ஆனால் இந்தியா கூட்டணியில தான் தொடரும் அப்படின்னு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர் பேர் வச்சு ஒரு புதிய ஒரு ரூட்டை ஒன்று போறதுக்கு ரெடி பண்ணுறாரு, பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, அதில் திமுக கலந்துக்கிற மாட்டாங்கன்னு சொல்லி ஏதோ பிரச்சனை. ஆமாம், திமுக வந்து காங்கிரஸ் கலந்துக்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு நேரடியாகவே போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒன்றா சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று வருது, அதில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து காயிதே இல்லத் அவர்களுடைய பிறந்த நாள், அதுக்கு வந்து மாலை மரியாதை செய்யறதுக்காக எல்லா தலைவர்களும் போகிறாங்க. அப்படி போகும்போது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் போகிறார். அங்கே நின்ன திமுக காரங்களாம் துரோகி அப்படின்னு சொல்லி போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுக வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அடுத்ததாக ராணிப்பேட்டையோட சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தாகிரா அவர்கள் வந்து ஒரு டாஸ்மாகில் போய் பேசின வீடியோ வந்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது பேசலை, அவங்க போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படின்னா, ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி தாகிரா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாகில் போயிட்டு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா, பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் இருக்குது, ஸ்கூல் குழந்தைங்கலாம் போகிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல கடை வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குலாம், அவங்களால இந்த சாலையை கடக்கவே முடியல, அதனால் தயவு செஞ்சு இந்த கடையை வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணுற வேலையா? அதாவது எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாரும் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க, நம்மளும் ரீல்ஸ் போட்டாகணும், ரீல்ஸ் போட்டால் தான் இந்த இடத்துல நிற்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவில் ஏதோ அவசரமாக போட்ட ரீல்ஸ் மாதிரி தான் அது இருக்குது. ஏன்னா ஒரு கடையை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்க ஒன்று டாஸ்மாக் அதிகாரிகள்கிட்ட போய் பேசலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கட்சியோட அமைச்சர் தான் இருக்கிறாரு, ஏன்னா கூட்டணியில் எதுவும் கொடுத்துடல, அவங்க கட்சியோட திரு விக்னேஷ் அவர்கள் இந்த டாஸ்மாக் துறைக்கான அமைச்சராக இருக்கிறார், அவர்கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இருக்குதுன்னு பசங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கடையை காலி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுதான் ஒரு நடைமுறையாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக அந்த கடையில் போய் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, கோரிக்கையை வந்து இந்த டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்ட்ட போய் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, அவங்க வந்து திருமதி தாகிரா அவர்கள் வந்து ராணிப்பேட்டை கிடையாது, அவங்க வந்து வேலூரை சேர்ந்தவங்களாம், இங்கே ராணிப்பேட்டையில் வந்து நின்று ஜெயிச்சுட்டாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்குள்ளார ராணிப்பேட்டையை சேர்ந்த தாவேகா உறுப்பினர்களுக்கு அனுமதியே இல்லையா, வேலூர்லேருந்து அவங்களே கூட்டு வந்துடுறாங்க, அவங்க ஆளுங்களை கொண்டாந்து அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கிறது, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறது, அங்கேருந்து இங்கே கொண்டாந்து வச்சுட்டு உள்ளூர்காரங்களுக்கே அனுமதி கிடையாது, உள்ளூரில் தாவேக்கால வேலை பார்த்தா எவனுக்குமே அனுமதி கிடையாது, அங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ ரீல்ஸ் போட்டு நம்ம பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஒரு அவசர கதியில் எடுத்த ரீல்ஸ் அவங்க கொஞ்சம் பொறுமையாக என்ன கண்டென்ட் எல்லாம் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு அதில் ஏதாவது சட்ட சிக்கல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 717 கடைகள் மூணுதுல இந்த லிஸ்ட்டில் வராதாங்க அந்த டாஸ்மாக். 717 கடையை மூடிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே பாமகலேருந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், 400 சில்லற கடையை தான் மூடி இருக்கிறதா செய்திகள் வருது, 717 கடையை எங்கெங்கெல்லாம் மூடுனீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ 717 கடை மட்டும்தான் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் வருதா? தெருவுக்கு தெரு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அத்தனைக்கு பக்கத்துலையும் பள்ளி கல்லூரிகள் இருக்கு. இப்போ நம்ம நிறைய தடவை நம்ம உதாரணத்தை சொல்லிட்டோம், இந்த விருகம்பாக்கத்தில் அருணாச்சலம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக்ல 20 மீட்டர்ல ஒரு கோவில் இருக்கு, 300 மீட்டர்ல ஒரு கோவில் இருக்கு, 150 மீட்டர்ல பஸ் ஸ்டாப் இருக்கு, அதே மாதிரி 150 மீட்டர்ல ஒரு பெண்கள் விடுதி இருக்கு, 200 மீட்டர் தொலைவில் ஒரு கல்லூரி இருக்கு. அப்ப ஒவ்வொரு டாஸ்மாக்கு பின்னாடி இந்த கதை இருக்கு. எந்த கடையை மூடுனாங்க அவங்க? இந்த 717 எதை மூடி இருப்பாங்கன்னா அருணாச்சலம் சாலை மூடலையான, அது மூடவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. 500-600 தடவை பேசிட்டாங்க, நிறைய தடவை அதை பத்தி பேசியாச்சு, அந்த கடையை மட்டும் மூடவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? அந்த கடையை மூட விடாம தடுக்கிற சக்தி யாரு? ஏன்னா திமுக ஆட்சியில மூடல, தாவேக்கா ஆட்சியிலையும் மூடலை அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கேள்வி. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க
பல கடைகள் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு, வசிப்பிடங்களுக்கு பக்கத்துல இருக்கு, குடியிருப்பு பகுதிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எதுவுமே மூடல. ஆனா நாங்க 717 மூடிட்டோம், 717 மூடிட்டோம். ஆர்டிஐல போட்டு கேள்வி எழுப்பணும், எந்த கடையை மூடுனீங்க, அதோட வருமானம் எவ்வளவு வந்துச்சு. சும்மா ஏதாவது ஓடாத கடையெல்லாம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து ஒரு 150-200 பிரான்ச் வச்சிருப்போம் ஒரு கம்பெனில, ஏதாவது ஒரு பிரான்ச்ல வந்து சேல்ஸே இல்லாம இருக்கும், நஷ்டம் மூடிடுவோம், அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஓடாத கடையை மூடி கணக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம எடுப்போம், டேட்டா எடுப்போம். ஆனா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளாம் போது அங்கங்கே பிடிபடுற செய்திகள் நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, அவர் பயங்கரமா அதுக்கு வந்து காரணம் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு கஞ்சா பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு குற்றச்செயலாக தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா நகைச்சுவை, அதாவது நார்மலைஸ் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு வந்து போச்சம்பள்ளியில் கஞ்சா வளர்த்த ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு டிராக்டர் டிரைவர். அவர் வீட்டில் இருந்து 32 கஞ்சா செடியை பிடிச்சிருக்காங்க. என்னங்க கஞ்சா வளர்க்குறீங்க கேட்டது, எது இது கஞ்சாவா அப்படின்னு அவர் ஷாக்கா இருக்கிறாரு. டேய் சாக்க குறை, எதுக்கு கஞ்சா வளர்த்தனா அவர் சொல்லிக்கிறார், இல்லை நான் வந்து வீட்டில் மாடுலாம் வளர்க்குறேன், மாட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வேகமாக கொஞ்சம் இலையை அரைச்சி நல்லா கசக்கிட்டு வாய்க்குள்ளார வச்சிருவேன், மாட்டுக்கு கொடுத்துருவேன். உடனே அந்த மாடு வந்து கூலாகி அமைதியாயிரும், அது உடம்பு உடனே சரியாயிரும், புசிட்டிக்காக மாறிடும். அதனால தான் அந்த செடியை வளர்த்துக்காங்க. ஏண்டா மாட்டுக்கு கொடுக்குறதுக்கு நீ ஒரு செடி வளர்த்தா பரவாயில்ல. இந்த பார்த்திபன் காமெடியில் சொல்லுவாங்க, மடுக்கு ஒரு கையெழுத்தா அப்படின்னு கேட்குற மாதிரி, மாட்டுக்கு ஒரு செடின்னு வச்சா கூட அதிகமாக இருக்கடா, 32 செடி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது சத்தியமாக கஞ்சானே தெரியாதுங்க, நல்லா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, என்னால் கஞ்சாலாம் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு அவர் ஒரு கதை. இங்கே சென்னையில் ஒரு சம்பவம் பார்த்தோம் ஒரு 2-3 நாள் முன்னாடி. அதாவது அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா கஞ்சாவை அரைச்சி சட்னி தயார் பண்ணியிருக்கிறார். புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, இந்த மாதிரி இந்த உடல் நலத்துக்கு ஆரோக்கியமா இருக்க மாதிரி சட்னி செய்வாங்களா, அந்த மாதிரி இவர் ஒரு சட்னி, கஞ்சா சட்னி, இட்லி 4 வகை சட்னி, அதுல ஒரு வகையா கஞ்சா சட்னியை வச்சிருக்கிறாரு. காவல்துறை போனவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா பண்ற, என்னையா பண்ணுவேன் இதை பற்றி, ஏங்க இதை நான் தோசைக்கு மேல டாப்பிங்ஸ் போடுவேங்க. இந்த மலைச்சாரல் மாதிரி கஞ்சாவை தூவி விட்டு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காப்புல. இது ஒன்றுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இதே மாதிரியே அவர் வந்து தாவேக்கு ஆதரவாளர்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா, ஏங்க எதுக்குங்க என் செடியை தூக்குறீங்க, அது என் சிவ பானமுங்க, நான் சாமி கும்பிட்டு இருக்கிறேன், அதை வச்சு நான் கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காது. அதுக்கு ஒரு மஞ்சள் துணியை சுற்றி சிவலிங்கத்தை அடியில் சந்தன போட்டெல்லாம் வச்சு விட்டுருப்பாங்க இப்படி இருக்கு. அடியில் சிவலிங்கம் வச்சிருந்தாப்புல, இது என் சாமியை தூக்கிட்டு போவாதீங்க. அப்போ இது மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்களா அதெல்லாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை தான் முதல் கையெழுத்துல ஒன்றா போட்டார். அந்த கையெழுத்து போட்ட அந்த துறை எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, ஒன்றுமே புரியல. எங்கே பார்த்தாலும் புகார்கள் வந்துட்டு இருக்கு. மது போதையில் இங்கே சென்னையில் இளம்பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க நடந்த சண்டையில். கஞ்சா எல்லா போட்டு பரவிட்டு கிடக்கு. அதை வந்து காமெடியாக நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ இந்த போதைப் பொருள் சிறப்பு அதிரடிப்படை என்ன பண்ணுது, ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய முடியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாறியாச்சு, எல்லா துறையோட அதிகாரிகளையும் மாற்றிட்டாங்க. கலெக்டரை மாற்றியாச்சு, ஆணையர்களை மாற்றியாச்சு, எல்லாம் மாற்றியாச்சு. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேவையான அதிகாரிகளை போட்டாச்சு. காவல்துறையில் அதே மாதிரி தான், எல்லா ஆய்வாளரையும் பல இடங்கள்ல மாற்றிட்டாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போட்ட அதிகாரிகள் தானே, அவங்கள வச்சு இதெல்லாம் தடுத்துருக்கலாம்ல. 3 வாரம் தாண்டிடுச்சு, இன்னமும் வந்து நான் இப்போ தான் வந்தேன். அதாவது கம்பெனிகள் எல்லாம் ஜாயின் பண்ணவன வந்து 3 மாதம் ஹனிமூன் பீரியட் சொல்லுவாங்க. அவனை என்ன கேள்வி கேட்டாலும், ஏன்டா டார்கெட் முடிக்கல, நான் ஜஸ்ட் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சேஃபர் சைடாக சேஃப் கேம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. உடனடியாக தடுக்க வேண்டிய வேலைகளை இன்னும் செய்யலை. அதாவது நீ ஏன் இன்னும் வளர்ச்சி திட்டங்களை செய்யலை. இப்போ திருச்சிக்கு போனார், எல்லா முதலமைச்சர்களும் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா ஒரு வளர்ச்சி திட்டத்தை அறிவிப்பாங்க, அந்த ஊருக்கான வளர்ச்சி திட்டம். திருச்சிக்கு போனவர் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் அறிவிக்கல, ஏன்னா திட்டமே இல்லை. அது ரெண்டாவது. அதுக்கு நம்ம ஏன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், சரி இப்போதானே வந்திருக்காங்க, 3 வாரம் தானே ஆகுது, குறை சொல்றதுக்கு நான் 5 மாதம் 1 வாரம் இருக்குண்ணே, அதுக்கப்புறம் தான் அவங்களை பற்றி கவுண்ட் டவுன் போட்டு வச்சுருக்கோம். அதாவது அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், சரி இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி எப்படியோ ஆட்சியை ரெடி பண்ணியாச்சு, இதில் எங்கள் திட்டம்லாம் உட்காந்து வகுக்க போகிறாங்க, பொறுமையாக வரட்டும் நம்ம விட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட அவங்க ஒரு அமைச்சரவை போட்டாங்களாம், 436 திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்களாம். கூட்டம் நடந்தது 1 மணி நேரம் தான், அதில் 436 திட்டங்கள் குறித்து பேசினாங்களாம். அப்போ ஒரு திட்டத்துக்கு சுமார் ஒரு வினாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 60 நிமிஷம் தான் இருக்குது, 436 திட்டங்கள் குறித்து பேசிக்காங்களாம். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் கிடையாது. சரி அதெல்லாம் தான் பண்ணலை, விட்டுறலாம். ஆனால் இந்த மாதிரி மக்களை பாதுகாக்கிற வேலைகளை கூட செய்யலை, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், உடனே நீங்கள் வந்து குறை சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னா, வாட் இஸ் இஸ் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ.
அதே மாதிரி அப்போ காத்திருந்து நம்ம குறை சொல்லணும், அப்படி தானே? எது இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு கூட காத்திருக்கணும். இல்லை நடக்கட்டும், கஞ்சா செடி தானே, அது மரமாகும் போது பேசிக்கலாம், உட்காந்துருக்க முடியுமா? கண்டிப்பா பேசும். தோசையில தான் டாப்பிங்ஸ் போட்டாரு, சாம்பார் வைக்கல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசியல் தெரியும். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.